அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைய அமல்களை நிறைவு செய்துவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பு, தொழுகைகள், துஆக்கள், திக்ர்கள், இன்ன பிற மறைவான, ரகசியமான, வெளிப்படையான எல்லா அமல்களையும் எல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டல் புரிவானாக. மேன்மேலும் உற்சாகத்தோடு நல்ல செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பை எல்லாம் நமக்கு இந்த ரமதான் முழுவதும் தந்தல் புரிவானாக. அருமையான தோழர்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையிலே ஓதிய பகுதியில் அத்தௌபா என்கின்ற ஒரு அத்தியாயம் பராஅத்தும் மினல்லாஹ் என்று தொடங்கியது. அந்த சூராவை பற்றிய சில தகவல்களை மையமாக வைத்து ஒரு சில விஷயங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு போட்டிருந்தது வேற ஒரு தலைப்பு தான் போட்டிருந்தோம். ஆனால் அந்த தலைப்பினுடைய வசனம் இன்னைக்கு வரல, அது தெரியாமல் போட்டாங்க. அதனால் அது நாளைக்கு தான் வருதுன்னு வச்சுக்கிட்டு, அந்த நாளைக்கு 2 தலைப்பு இருக்குது, 2 ஏதாவது எடுத்துக்கலாம் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி ஓதுனதுலேருந்து, அதாவது ரமதான் மாதத்தில் நாம் எதை ஓதினோமோ, எதை செவிட்டோமோ, அந்த வசனங்களின் விளக்கத்தை, அந்த விளக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில பாடங்களை நாம் பெறுவது தான் இந்த ரமதான் மாதத்திற்கும் குர்ஆன் இறங்கிய இந்த சூழலுக்கும் நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். அதனால தான் நாம் அந்த வசனத்தை குறிப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பேசணும். அந்த வகையில் இந்த தௌபா அத்தியாயம், இதை பற்றி நாம் சில தகவல்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் எல்லா சூறாக்களுடைய துவக்கத்திலையும் பிஸ்மில்லா இருக்கும். ஆனால் பிஸ்மில்லா இடம்பெறாத ஒரே சூறா, ஒற்றை சூறா குர்ஆன் இருக்குதுன்னா அது பராத். நீங்கள் அந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ பிஸ்மில்லா இடம்பெறாத ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த சூறாவுடைய ஒரு தனிச்சிறப்பு வச்சு, அல்லது இந்த சூறாவுக்கே உரித்தான ஒன்று. ஏன் இந்த சூறாவில் பிஸ்மில்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வரல. 2 காரணங்களை நமக்கு குர்ஆன் விரிவுரை அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தௌபா அத்தியாயத்திற்கு முன்னால அல் அன்பால் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயமும் இந்த அத்தியாயமும் ஒன்றுதான், 2மே மெர்ஜி. ஆரம்ப கால குர்ஆன் பிரதியில் இந்த 2ம் ஒரே சூறாவாகவே இருந்தது, 2 சூறாவாக இருக்கல. இன்னைக்கு தான் இடையில இந்த பராத் ஆரம்பத்தில் சூறாவுடைய அடையாளம் இருக்கு. ஆரம்பத்தில் சில அறிஞர்களுடைய குர்ஆன் பிரதியில அப்படி இருக்கவில்லை, 2ம் சேர்ந்து ஒரே சூறாவாக இருந்துச்சு. அப்போ அதனால தான் அன்பால் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டாலே போதுமானது, இதுக்கும் சரி சொன்ன மாதிரி அர்த்தம் வந்தது என்று சில அறிஞர்களுடைய கருத்து. இதுவும் பொருத்தமான கருத்து. இன்னும் சில அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூறா எடுத்த உடனே விலகல் பிரகடனத்திலிருந்து தான் தொடங்குகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இந்த சூறா இருக்க இது இனிமேல் இணை வைப்பாளர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்காவுக்குள் அவர்கள் என்ட்ரு ஆகக்கூடாது. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற, அப்படி இல்லாட்டி முழுக்க அவர்கள் யாரும் நாம் யாரும், அவங்க சண்டைக்கு வந்தா நாம் திரும்ப சண்டைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து இந்த சூறா தொடங்குது. அப்போ போர், ஆயுதம், இதை கொண்டு தொடங்குகிற காரணத்தினால் பிஸ்மில்லாஹ் பொருத்தமில்லை. புரிஞ்சுங்களா? கோழி அறுக்கும்போது, ஆடு அறுக்கும்போது என்ன சொல்லி அறுக்கிறோம்? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் தான், பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்ல மாட்டோம். ஏன்னா அறுக்கிறதுக்கு ரஹ்மான் ரஹீம் எதிரான.
ரஹ்மான் என்ன அர்த்தம்? அளவிலா அருளாளன். ரஹீம்னா நிகழா அன்புடையோன் அப்படின்னு சொல்லிட்டு கோழி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டா இருக்கா. அதனால அதுக்கு பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்குன்னு சொல்லணும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த சூறாவும் இறை வைப்பாளர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் நமக்கு இடையிலே இனிமே ஒட்டு உறவு கிடையாது. நல்ல உறுதி வரணும். இறை வைப்பாளர் பொதுவான இறை வைப்பாளர்கள் கிடையாது, பொதுவான இறை வைப்பாளர்கள் கிடையாது. சண்டைக்கு வர்ற, மண்ணுக்கு நிற்கிற, நம்முடைய உயிர் வாழும் உரிமையை பறிக்கிற, நம்முடைய பொருளாதாரத்தை நசுக்குகிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆட்களோட இனிமே என்ன செய்யக்கூடாது, ஒட்டு உறவு கிடையாது. அவங்க இன்னும் பக்கமே வரக்கூடாது, வெளியே போயிடணும். அப்படிங்கிற மாதிரி விலகல் பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு சூறா தொடங்குது. அப்படி தொடங்கும் போது அதுல கருணை, அதுல கிருபை, அன்பு, நேசம் அப்படிங்கிற வார்த்தை பொருத்தமில்லை. அதனால பிஸ்மில்லாஹ் இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சில அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள். ரெண்டுல எதை வச்சுட்டாலும் பொருத்தலாம். அப்போ இந்த சூறா பிஸ்மில்லாஹ் இல்லாத சூறா அப்படிங்கிறது குர்ஆன்ல இந்த சூறாவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இந்த சூறா நயவஞ்சகர்களை பற்றி அதிகமாக எச்சரிக்கக்கூடிய ஒரு சூறா. முனாஃபிக்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டக்கூடிய, அதாவது தேன் தடவிய நஞ்சு வார்த்தைகளால் பேசுவார்கள். இனிப்பா பேசுவாங்க, ஆனா உள்ளது வர்றதுக்குள்ள விஷம் 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 மோசமான விஷமா இருக்கும். தேன் தடவிய நஞ்சு வார்த்தைகளால் பேசக்கூடிய, உள்ளுக்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே மற்றொன்றை காட்டக்கூடிய, அந்த மாதிரி கூடவே சேர்ந்து தொழுவோம், கூடவே சேர்ந்து நல்ல காரியங்கள் பண்ணுவோம், பள்ளிவாசலும் கட்டுவோம், பள்ளிவாசலுக்கு உதவி செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம்லாம் பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி அந்த மாதிரி சேவைகளும் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் ஆள் டேக்கர் அந்த மாதிரி சில பேர் இருக்கும், நயவஞ்சகர்கள். அந்த நயவஞ்சகர்களை பற்றி இந்த சூறா எச்சரிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த சூறா குர்ஆன்ல கடைசியாக அருளப்பட்ட சூறா என்று ஒரு பேர் இருக்கு. ஆனால் அசல்ல குர்ஆன்ல கட்ட கடைசியாக மொத்தமா ஒரு சூறா இறங்குச்சுன்னா அது இதாஜான சூறா தான். இதாஜான சூறா இருக்குல்ல, அதுதான் கடைசியில் இறங்கின முழு சூறா. அதே மாதிரி குர்ஆன்லேயே கடைசியில் இறங்கின வசனம் அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 281வது வசனம் கடைசி. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுவாங்க, புரிஞ்சா? இப்போ இந்த சூறாவுக்கு கடைசியாக இறங்கினது அப்படின்னு சொல்லப்படுதுல எந்த வகையில் அப்படின்னா, சட்டங்கள், நியதிகள், விதிகளை பேசக்கூடிய, கட்டளைகளை பேசக்கூடிய அத்தியாயங்களில் கடைசியாக இருந்தேன். இதில் அல்லாஹ் சில கட்டளைகளை சொல்லியிருக்கிறான். அதோடு சேர்த்து அல்லாஹ் நயவஞ்சகர்களை இதில் அதிகமாக இனம் காட்டுறான். அவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்க, என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த சூறாவில் குறிப்பிட்டு காட்டுறான். இப்படி குறிப்பிடுவதை பார்த்தால் எப்படி இருக்குதுன்னு சொன்னா நம்மள அல்லாஹ் உஷார்படுறான். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம். இப்போ அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அடுத்து அபூபக்கர் இல்லாமல் தான் என்ன செய்யணும், கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ இந்த நயவஞ்சகர்களும் கூட சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய கட்டமைப்பு இருப்பாங்க, ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை அரிக்கக்கூடிய கரையான மாறிவிடுவாங்க. அப்போ இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த சூறாவில் இவன் தான் நயவஞ்சகன், இவன் தான் கோடாரி காம்பு, மொத்தமா பார்த்துக்கங்க, கூட புளி வைக்கிறவங்க அப்படின்னு அல்லாஹ் இனம் காட்டக்கூடிய வகையில் நயவஞ்சகர்களுடைய பல்வேறு செயல்பாடுகளை அல்லாஹ் இதில் சுட்டிக்காட்டி பேர் சொல்லாத குறையாக அல்லாஹ் அவர்கள் சொல்லுவோம். இந்நாளு இந்நாளு இந்நாளுன்னு பேர் தான் சொல்லியே தவிர அவன் செய்யற எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அவன்கிட்ட எச்சரிக்கையா இருந்தீங்கன்னு சொல்லி எல்லாம் இந்த சூறாவில் எச்சரிக்கை விடுறான். இதுல இந்த நயவஞ்சகர்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு செயல் என்னன்னா அடிக்கடி சத்தியம் பண்ணுவாங்கன்னு நல்லா சொல்லுவோம். அடிக்கடி சத்தியம் பண்ணுவாங்க. குர்ஆன்லயே வருது, வயஹலிஃபூன பில்லாஹி இன்னஹும் லமின்கும், நாங்களும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சத்தியம் செய்கிறார்கள். இப்படி நிறைய சத்தியம் வருது. அப்ப அடிக்கடி சத்தியம் பண்றவங்க இவங்க அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த சூறாவில் இவங்களை பற்றி அறிமுகப்படுத்துறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, முனாஃபிக்குகள்
அதிகமாக சத்தியம் செய்வது அவர்களுடைய தன்மை என்று இந்த சூரா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. யார் அதிகமாக சத்தியம் பண்ணுவான்? சத்தியம் யார் அதிகமாக பண்ணுவான்? யார் நம்பகத்தன்மையை இழந்தவனோ அவன் தான் தன்னை நிரூபிப்பதற்கு சத்தியமா அவன் சொல்லுவான். நம்பகத்தன்மையை இழந்த பேர் வழிகள் எவர்களோ அவர்கள் தான் அதிகமாக சத்தியம் செய்வாங்க. அப்ப அதனால நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக அல்லாஹ் இந்த சூறாவில் சத்தியத்தை குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒருத்தர் அதிகமாக சத்தியம் பண்றான்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவன் வந்து அவுத்து விடுறவன், நிறைய குட்டடிக்கிறான், அதனால தனக்கு தன்னுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை வேணுங்கிறதுக்காக அடிக்கடி சத்தியம் சொல்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா துதிக்குள்ள ஹல்லாஃபின் மஹீன், இழிவுமிக்க அதிகமாக சத்தியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் பின்பற்றி போகாதீர்கள். அவன் மோசமானவன், அதிகமாக சத்தியம் பண்ணான அவன் முன்னாடி போகாதீங்க என்று அல்லாஹ். நல்லவர்கள் அதிகமாக சத்தியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பகத்தன்மையை இழக்க மாட்டாங்க. எப்போதும் அவங்க சொல்றதுல உண்மை இருக்கும். அவங்க சத்தியம் பண்ணாம சொன்னாலே மக்கள் ஏற்றுக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? சபா மலையில மேலே ஏறி நின்று வாங்க கூப்பிட்டாங்க, எல்லாரும் போனாங்கல்ல. சத்தியம் பண்ணியா சொன்னாங்க, அவங்க வாங்கன்னு ரொம்ப தான் கூப்பிட்டாங்க, போனாங்க. அப்போ ஏன் அந்த சொல்வீர் அவர்கள் நம்பிக்கை வந்துச்சு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு தடவை கூட நம்பகத்தன்மையை இழக்கவில்லை. அஸ்ஸாதிக், உண்மையாளர், வாய்மையாளர் என்று பேர் எடுத்திருந்தார். அப்ப அதனால நம்பகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய நல்ல மனிதர்கள் அதிகமாக சத்தியம் பண்ணவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மொத்த வாழ்க்கையில 30 தடவை தான் சத்தியமே பண்ணினாங்க. அவங்களுடைய சத்தியத்தை எண்ணிருக்காங்க. அவங்க மொத்த வாழ்க்கையில எத்தனை தடவை பண்ணிருக்காங்க? 30 தடவை சத்தியம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 300 தடவை சத்தியம் பண்ணுறோம். நம்ம பேச்சு 300 தடவை சத்தியம் சொல்லுவோம். சத்தியத்தை விளக்கத்தை சேர்த்து சொல்றோம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு உண்மையான விஷயத்தை சொன்னால் கூட தகவலாகத்தான் சொல்வார்களே தவிர அதை சத்தியம் விட்டு அழுத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு கால் மக்கள் அதை திரித்து பொய் என்று மக்களிடத்தில் சொல்லிவிட்டால் நம்ம சத்தியத்துக்கு மரியாதைக்காக போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க தகவலாகத்தான் சொல்வார்களே தவிர அதை ஊர்ஜிதப்படுத்தி சத்தியம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு அவங்களுடைய வரலாறுல பார்க்கணும். அப்ப எனவே நல்லவர்கள் அதிகமாக சத்தியத்தை பயன்படுத்த மாட்டார்கள். ஒருத்தர் சத்தியம் அதிகமாக பேச வாயிலிருந்து வருதுன்னா அவன் வந்து பொய் கூறுறவன், அண்ட புழுகு ஆகாச புழுகு வாயிலிருந்து வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுங்களா? இது நயவஞ்சகர்களுடைய பழக்கம் என்று இந்த அத்தியாயத்தில் நல்லா அவங்க குறிப்பிட்டு காட்டுறோம். சரி, இப்போ நயவஞ்சகர்களுடைய பழக்கம் ஓகே. சத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாதா? அது ஒன்றும் இல்லை. சத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாது. செய்யக்கூடிய அந்த சத்தியம் என்பது நன்மைக்காக இருந்தால் சத்தியம் செய்வது தவறே கிடையாது. சத்தியம் என்பது இயல்பில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நாம் செய்கின்ற சத்தியத்தினால் நமக்கோ அல்லது அடுத்தவர்களுக்கோ ஒரு நன்மை ஏற்படும், சண்டை முடிக்கிற 2 பேரை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு இருந்தா சத்தியம் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமமான செயல். அதனால சத்தியம்ன்றது எடுத்தவுடனே தப்பாக மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? பலா வரப்பி லதத்தி என்னக்கும் ஆலிமுல்லை, நிச்சயமாக உங்களிடத்தில் மறைவானவற்றை அறியக்கூடிய இறைவன் வந்தே தீருவான் என்று சொல்லுங்கள். அதை சொல்லும் போது பலா வரப்பி, என் இறைவன் மீது சத்தியமாக என்று சத்தியம் போட்டு சொல்லுங்கிறான். ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொன்னாலே உண்மைதான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நான் சொல்றான் சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்போ ஒரு நல்ல விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்றதுல எந்த தவறும் இல்லைன்னா நமக்கு இது தெரிய வரும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, வலா தஜ்அலுல்லாஹ ஊர்தத்தன் பி ஐமானிக்கும் அன் தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன் நாஸ், நீங்கள் இறையச்சமான காரியத்தை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ மக்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்வதற்கோ தடையாக உங்களுடைய சத்தியத்தை பயன்படுத்தாதீர்கள். நன்மை செய்யறதுக்கு தடையாக சத்தியத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் மேல சத்தியமா உனக்கு ஒரு பைசா சொல்லக்கூடாது. அல்லாஹ் மேல சத்தியமா நான் பேசவே மாட்டேன் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நன்மையை செய்யாம இருக்கிறதுக்கு சத்தியத்தை குறுக்க கொண்டு போடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுக்கு தான் சத்தியம் பண்ணக்கூடாது.
நன்மையை செய்யறதுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக சத்தியம் பண்ணலான்னு. அதுல கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவர் ஒரு காரியத்திற்காக சத்தியம் பண்ணார், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதை விட இன்னொரு காரியம் தான் சிறந்தது. அப்போ இந்த சத்தியம் செய்த காரியத்தை முடித்து விட்டு பரிகாரம் கொடுத்துட்டு அந்த நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபிங்க ரசூலுல்லாஹ்வை இஷா தொழுதார். ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த பிள்ளைங்க தூங்கிடுச்சு. அன்னைக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, பாப்பா அம்மா பிள்ளைங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அப்படிதான் இருந்துச்சு பழக்கம். ஆனால் இவர் வர்றது கேட்டால் பிள்ளைகள்லாம் அப்படி பசியில் தூங்கிடுச்சு. அவங்க எழுப்பி சாப்பாடு கொடுக்குறது மனசு வரல. இவர் வந்த உடனே சாப்பாடு கொண்டு வந்து அவருக்கு வைக்கிறாங்க அந்த அம்மா. உடனே இவருக்கு கவலை வந்துருச்சு, நம்ம லேட்டானதான் பிள்ளைங்க சாப்பிடல, பிள்ளைங்க சாப்பிடாத இடத்துல நான் எப்படி சாப்பிடுறது, அல்லா மேலே சத்தியமாக சாப்பிட மாட்டேன், அல்லா மேலே சத்தியமாக சாப்பிட மாட்டேன்ட்டேன், சத்தியம் பண்ணி முஸ்லீமில் வருது ஹதீஸ், சாப்பிட மாட்டேன்ட்டேன். அதுக்கு பிறகு வயிறு உதவ வருது, லேசாக அரிக்குது, என்ன செய்யறது, சாப்பிட்டு தான் ஆகணும். வயிறு நம்மள இருக்க ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் தராவியில் வந்து ரொம்ப படாத எனக்கு பசிக்குது இன்னைக்கு என்னன்னு தெரியல. அப்போ வயிறு காலியாக இருக்கும்போது வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன செஞ்சாருன்னா உடனே சாப்பாடு கொண்டு வர சொல்லி சாப்பிட்டார். மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் சொன்னார், நான் ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், ஆனால் அதுக்கு பிறகு வயிறு பிரச்சனை வந்துச்சு, சாப்பிட்டேன், நான் என்ன செய்யறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதாக சத்தியம் செய்து அது அல்லாத ஒரு காரியம் தான் சிறந்தது என்றால் பிரச்சனையே கிடையாது, முந்தைய காரியத்தை முடிச்சுட்டு சத்தியத்துக்கு பரிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், நல்லதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னா. அப்போ சத்தியம் செய்யறது தவறல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சத்தியம் என்பது இயல்பிலேயே தவறானது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இந்த விஷயத்துல இருந்து தெரிய வருது. அது அபூபக்கர் சித்திக் உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு கட்டத்துல அவதூறு சுமத்தினாங்க இல்லையா. அந்த அவதூறு சுமத்தின ஆட்கள்ல மிஸ்தாஹ் என்று ஒருவர் இருந்தார். இவர் யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினர். உறவினர் என்பதற்காகவே அவருடைய வலிய சூழ்நிலைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மாசம் அவருக்கு படி அளப்பாங்க, உதவி செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாத உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஜீவனை நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதர் மிஸ்தர் என்பவர் ஆயிஷா நாயகி விஷயத்தில் அவதூறு சொல்றதுல அவங்களுக்கு பங்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சுத்தமானவன ஆயத்தை இறங்கிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் யார் மேல, மிஸ்தர் மேல. இப்படி அப்பாவியான ஒரு பிள்ளைய, அதுவும் என் பிள்ளைய என்றிருந்து காசை வாங்கிட்டு என்றிருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஏன் உப்பை தின்னுக்கிட்டு நீ அவதூறு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல சத்தியமா இன்னமும் உனக்கு ஒரு பொட்டு கூட தர மாட்டாங்க, ஒரு சின்ன துணி கூட உனக்கு ஒரு மருந்து கூட உனக்கு தர மாட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை வலா யக்தரி உல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத்தி அன் யுது உல் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சொன்னான், உங்களில் தயார மனம் படைத்தவர்கள், விசாலமான மனம் படைத்தவர்கள், பெருந்தன்மையாளர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஏன் சத்தியம் செய்கிறீர்கள், சத்தியம் பண்ணாதீங்க. அல்லாஹ் ஆயத்தை அதுக்கு பிறகு அது தபூக் இல்லாதவர்கள், நான் என்னுடைய சத்தியத்தை குறிச்சிட்டேன், அல்லாஹ் மேல ஆணையாக நான் தந்து கொண்டிருந்த அந்த உதவி பொருளை கடைசி வரை நான் நிறுத்தவே மாட்டேன், ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, நல்ல விஷயத்திற்கு சத்தியம் செய்வது தவறு, தவறான விஷயத்திற்கு சத்தியம் பண்றதுதான் மார்க்கம் தடுக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு சட்ட விளக்கத்தை சேர்த்து சொல்லிடுறேன். சத்தியம் மொத்தம் 3 வகை இருக்குது, மொத்தம் 3 வகை. ஒரு வகை சத்தியம், அந்த சத்தியத்துக்கு யமீனுல் லகு என்று பேர், அதாவது அர்த்தமற்ற சத்தியம். அர்த்தமற்ற சத்தியம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, சத்தியம் செய்பவர் உள்ளத்தால் நாடி செய்ய மாட்டார். அதாவது சத்தியம் செய்யணும் நோக்கம்லாம் அவருக்கு இருக்காரு, போற போக்கில் பேசிக்கிட்டே இருப்பாரு. இது திடீர்னு சத்தியம் வாழ்ந்து வரும். நம்ம பிள்ளைங்க கூட பார்க்காது, சத்தியமடா வச்சு அப்படிமா பார்த்தீங்களா, அவனா வச்ச சத்தியமடா வச்சான் அப்படிமா. அந்த பேச்சு வழக்கத்துல இந்த சத்தியம் 1000 தடவை வரும். அதுக்கு பொருளே கிடையாது, அதுக்கு பொருளே கிடையாது. சும்மா அதாவது பழகிட்டவங்க இருக்கான்னு சொல்லுவான். நீ சாதாரண மக்கள்கிட்ட பேசிப்பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு 4 தடவை சத்தியம் வந்துடும்.
இப்ப இந்த சத்தியத்துக்கு பேர் என்னன்னா அர்த்தமற்ற சத்தியம். இது சொல்பவருக்கு சத்தியமிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தெல்லாம் வரவில்லை, அந்த நியத்திலாம் வரல. அப்ப இப்படிப்பட்ட சத்தியம் ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் அர்த்தமற்ற சத்தியங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி அர்த்தமற்ற சத்தியத்தை ஒரு மனிதர் சொல்றாருன்னா அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அதற்காக அவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கும். லா யுஆகிதுகுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், அல்லாஹ் சொல்றான் அர்த்தமற்ற சத்தியங்களுக்காக உங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். வலாக்கி யுஆகிதுகும் பிமா கஸபத் குலூபுகும், உள்ளத்தால் நாடி உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த சத்தியத்திற்காக தான் அல்லாஹ் உங்களை பொறுப்பாளியாக ஆக்குவான் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து சொல்றான். அப்போ முதலாவது வகை இந்த சத்தியம், அதாவது அர்த்தமற்ற சத்தியங்கள். இரண்டாவது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய சத்தியம். உதாரணமாக எதிர்காலத்தில் ஒன்றை நான் கண்டிப்பாக செய்வேன் அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு நமக்கு நாமே கடமையாக்கிக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய சத்தியம். இது உறுதிப்படுத்தப்படுவதற்காக சொல்லப்படக்கூடிய சத்தியம். இந்த சத்தியம் செய்துவிட்டால் அதை காப்பாற்ற வேண்டியது கட்டாயம். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்கிறார், அப்பா மார்ச் மாதம் இன்னும் ஒரு 2 ரூபா தேவைப்படுதுப்பா, அல்லாஹ் மேல சத்தியமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டா மார்ச் மாதம் வந்தா கொடுத்தே தீரும். கொடுக்காட்டி சத்தியத்தை முறிச்சதுக்கு பரிகாரம். புரிஞ்சுங்களா? இது எதிர்காலத்தில் ஒரு காரியத்தை செய்வேன் என்று உறுதிப்படுத்துவதற்காக, நமக்கு நாமே கட்டாயப்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய சத்தியம். அல்லாஹ் மீது ஆணையாக நான் இதை செய்வேன் என்று சொல்வதை போல. புரிஞ்சுங்களா? அப்போ இது வந்து கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இதை குறித்தால் பரிகாரம் செலுத்தும். பரிகாரம் என்னங்கிறது பரிகாரம் என்ன நம்பிலான சொல்லும். மூணாவது ஒரு வகை சத்தியம் இருக்குதுங்க, அது என்னன்னு சொன்னா பொய் சத்தியம். பொய் சத்தியம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, கடந்த காலத்திலேயோ சமீபத்திலேயோ ஒரு விஷயத்தை பற்றி பொய்யாக சத்தியம். நான் போய் பார்த்ததா சத்தியமாக தான் நடக்கிறாங்க, ஆனால் அங்கே நடந்துருக்கு. நான் போய் பார்த்தேன், அவன் வந்து உண்மையை தான் சொல்றான், சத்தியமா உண்மை தான் சொல்றான், ஆனால் அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ சமீபத்திலேயோ அல்லது கடந்த காலத்திலேயோ நடந்த ஒரு விஷயத்தை உண்மைக்கு புறம்பாக உறுதிப்படுத்துவதற்கு சொல்லப்படக்கூடிய சத்தியத்தின் பேரு வீணான சத்தியம், அதாவது பொய் சத்தியம் பேர். பொய் சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கடுமையான தண்டனை. பரிகாரமெல்லாம் இது கிடையாது. பரிகாரம் கொடுத்தாலும் சுத்தமாக ஆக்க மாட்டான், அதுக்கு அல்லாஹ் தண்டனை போடும். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது பெரும்பாவங்களில் ஒன்று என்று சொன்னாங்க. அல் கபாயிரு அல் இஸ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன் வல் யமீனுல் கமூஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரும்பாவங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோரை புண்படுத்துவது, பொய் சத்தியம் செய்வது. பொய் சத்தியம் பண்றது அல்லாஹ்வுக்கு அழுக்கான பாவம். அதிலையும் கூட அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதற்காக பொய் சத்தியம் செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்திற்கு, மோசமான கோபத்திற்கு. அல்லாஹ் அந்த மாதிரி ஆட்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவங்களை நட்டாத்துல மறுமையில விடுவோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு சஹாபி அவங்களுக்கு உரிய ஒரு நிலம், அந்த கிணறு அந்த கிணறை வேறொருவர் சொந்தம் கொண்டாடினார். வேறொருவர் சொந்தம் கொண்டாடுறார். இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வராங்க, யார் சொல்றா, என் கிணறு அது, உங்க கிணறு தான் இந்த சாட்சி இருந்தா கொடுங்க. ஏதாவது எழுத்துப்பூர்வமாக சாட்சி இருக்கா, அல்ல யாராவது வாய்மொழியாக சாட்சி சொல்றாங்களா, இருந்தால் கூப்பிட்டு வாங்க வேண்டும். யாரும் சொல்லலாம் எனக்கு எந்த சாட்சியும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட சாட்சி இல்லாட்டி நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய எதிராளி சத்தியம் பண்ணி எனக்குள்ளதான் சொல்லிட்டா அவருக்குள்ளதான் மாறிடும். அவங்க கேட்டார், யாரை சொல்ல, அவங்க சத்தியம் பண்ணா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா, சத்தியம் பண்ணிட்டா எல்லாத்தையும் எனக்கு எடுத்துருமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா கிடைக்கும், ஆனா பொய் சத்தியம் பண்ணா அல்லாட்ட உதவ கிடைக்கும். பொய் சத்தியம் பண்ணா அல்லாட்ட மாத்து விடுவோம் அப்படின்னா, கடுமையான மாத்துவோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி தான் இந்த செய்தி. என்ன அப்படின்னு சொன்னா, யார் பொய் சத்தியம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதற்காக ஒருவர் பொய்யான சத்தியம் செய்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் கடும் கோபத்தோடு அவனை எதிர்கொள்வான் அப்படின்னு சொன்னான். ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். அப்ப எனவே பொய் சத்தியம் அசல்ல தவறு, அதிலையும் உரிமையை பறிக்கக்கூடிய பொய் சத்தியம் என்பது அல்லாஹ்வுக்கு மிக மோசமான பாவம்.
இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. இது செஞ்சாலே அல்லாஹ் தண்டாங்க. அல்லாஹ்வுடைய மனதை உருக்கி இங்க பாவ மன்னிப்பு பெற்றால் தவிர அல்லாஹ் அங்க நம்ம போய் சத்தியம் பண்ணதுக்கான தண்டனை என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ சத்தியம் பண்ணிட்டு உரிக்கிறோம்ல, உரிச்சா அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன மின் அவ்ஸதி மா துத்இமூன. அதாவது சத்தியத்தை செஞ்சுட்டு உரிச்சிட்டா 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். உணவளிக்கிறத பொறுத்து என்ன, ஒருவேளை உணவு கிடையாது, ஒரு நாள் உணவு, ஒரு நாள் உணவு ஒருவருக்கு, அப்படி 10 பேருக்கு சாப்பிடணும். சரி, அது நாம் என்ன சாப்பிடணும் அஸ்யூஷுவல் அந்த மாதிரி கொடுத்தா போதும். அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் செய்த பிரியாணி அப்படிலாம் தேவையில்லை. நாம் வீட்டில் இயல்பாக என்ன சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா போதும். அல்லது அது இல்லாட்டி அவர்களுக்கு உடை எடுத்து 10 ஏழைகளுக்கு உடை எடுத்து கொடுக்க வேண்டும். அதுவும் இல்லாட்டி ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இன்னைக்கு அடிமை சாப்பிடலாம் கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். ஒன்று சாப்பாடு கொடுக்குறது, அது உள்ள கொடுக்குறது. இதை ரெண்டையும் செய்ய முடியாட்டி அவர் 3 நோன்புகள் வைக்கணும். தொடர்ச்சியாக 3 நோன்புகள் வைக்கணும். வச்சா இது அவர் செய்த சத்தியத்துக்கான பரிகாரம் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், இதுதான் அந்த செய்த சத்தியத்தை முறிப்பதற்கான சத்தியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சத்தியத்தில் ஒரு ஹராமான வகை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியம் என்பது அல்லாஹ்வின் பெயரால் மட்டும்தான் செய்யும். ஒன்று நேரடியாக அல்லாஹ்வுடைய பெயராக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வின் பண்பு பெயராக இருக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் மேல ஆணையாக, ரஹ்மான் மேல ஆணையாக. ரஹ்மான் சொல்லும்போது அல்லாஹ் தான் ஞாபகம் வரும். இங்கே சில பேர் நம்ம ரஹ்மான் கூப்பிடுவோம், சில பேர் ரஹீம் கூப்பிடுவோம், அவங்க ஞாபகம் வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய அந்த பேரை கொண்டு தான் சத்தியமான, புரிஞ்சுங்களா? அல்லது அல்லாஹ்வை மட்டுமே குறிக்கக்கூடிய பண்பு பெயர்களை கூட என்ன செய்யலாம். உதாரணமாக என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, அவன் மீது ஆணையாக. என் உயிர் யார் கையிலே கிடையாது, அல்லாஹ் கையில் தான் இருக்கு. அதே மாதிரி காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மட்டும் தான் புரியும். இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டுதான் சத்தியம் பண்ணணுமே தவிர அல்லாஹ்வை குறிக்காத வேறு நபரை குறிக்கக்கூடிய அல்லது வேறு பொருளை குறிக்கக்கூடிய எந்த ஒன்றை கொண்டு சத்தியம் செய்தாலும் அது ஹராம், தவறு. நபிமார்கள் பேரை கொண்டு கூட செய்யப்படும். ரசூல்லா மேல ஆணையான்னு சொல்லக்கூடாது, குர்ஆன் மேல ஆணையான்னு சொல்லுங்க. இதெல்லாம் பழக்கத்தில் இருக்கு, அதனால சொல்ல வரேன். குர்ஆன் மேல சத்தியமா, இன்னும் சில பேர் என் புள்ள மேல சத்தியமா, உங்க பிள்ளை நான் அல்லாவா, சத்தியம் பண்ணுறது அல்லாஹ்வுக்கு பயன்படுது, புரிஞ்சுங்களா? என் வாப்பா அம்மா மேலே சத்தியமா சொல்லுவாங்க. எதுவுமே சொன்னாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் கஃபர அவ் அஷ்ரக. அல்லாஹ் அல்லாத ஒன்றை கொண்டு அல்லது ஒருவரை கொண்டு ஒருவர் சத்தியம் செய்வாரேயானால் அவர் இறைவனை மறுத்தவர், இணை வைப்பவர். ஆனால் இந்த இணை வைப்பு நேரடியான இணை வைப்பு அல்ல, ஆனால் இருந்தாலும் மறைமுகமான இணை வைப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் நபிகள் அவர்கள் இதை தவறு என்று குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான தோழர்களே, என்னதான் இருந்தாலும் அடிக்கடி வாயில சத்தியம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மையும் மீறி அந்த சத்தியத்துக்கு எதிராக நாம் செஞ்சுட்டாங்களோ அல்லது நடக்காத ஒன்றுக்காக நான் சத்தியம் பண்ணிருந்தாலோ அது நம்முடைய கணக்கில் பாவமாக பதிவு கொண்டது வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்க அதிகமாக சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. எனவே அப்படியே நாமும் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட அதிகமாக சத்தியம் பண்ணுறது முனாஃபிக் பயல்களுடைய அந்த அடையாளம்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த செயலின் மீது நமக்கு நிச்சயமாக ஒரு பேணுதல் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை தெரிந்து கொண்டோமோ, எதை உணர்ந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு கிருபை செய்வானாக. அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.